ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எம்எஸ் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மாடல் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். அதை எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாமா? இதாங்க அளவு ப்ளவுஸ். அளவு ப்ளவுஸில் இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வேறு நம்ம ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணுவோம். இப்போ இதில் 16 இருக்குது. இந்த டாட்டை ஒவ்வொன்றா கூட்டிக்கோங்க. 16, 17, 18. 18ல் பாதி 9. அந்த 9 இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 9 இடத்துல ஒரு இன்ச்சை நம்ம கூட்டிக்கு 10ன்னு வைப்போம். வெயிட் போட்டாலும் திருத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் தான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃப்ரண்டோட உயரம் ப்ளவுஸில் பேக் பார்ட்டில் ஃபுல் லென்த் அளங்க. 14 இருக்குதா? 14ல் 1 இன்ச்சை மைனஸ் பண்ணுங்க. அப்போனா 13 வருது. அந்த 13 இந்த இடத்துல வைங்க. இந்த இடத்துல மார்க் பண்ணுங்க. இதுக்கு அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாமா? இந்த பொண்ணு கொஞ்சம் ஹைட்டாக இருப்பா. அப்புறம் வித்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே 2.25 வச்சுக்கலாம். 2.25. ஷோல்டர் ஒரு 2.5. அப்புறம் ப்ளவுஸோட முன் இறக்கம், கழுத்தோட முன் இறக்கம் நம்ம ஒரு 6 வச்சுக்கலாம். அப்புறம் ஆம்கோல் 4. அப்புறம் இதுலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு எல்லாத்தையும் கோடு போட்டுருங்க. இங்கேருந்து இதுக்கு சென்ட்ரு ஒரு புள்ளி வைங்க. இதிலேருந்து இங்கே சென்ட்ரு ஒரு புள்ளி. இவ்வளோதாங்க ஃப்ரண்ட் பார்ட்டு. இதை இப்போ கட் பண்ணி எடுத்துடலாமா? ஒழுங்காக வச்சுக்கோங்க. இதாங்க ஃப்ரண்ட் பார்ட்டு. இதை அப்படியே பேக் பார்ட் நம்ம கட் பண்ணிடலாமா? லைனிங்கோட ஆப்போசிட் சைடு, அதாவது மடிப்பு பக்கம் இப்படி மாற்றி இந்த
ஃப்ரண்ட் பார்ட்டை இப்படி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டை இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக இதில் ஒரு கோடு போட்டுருங்க. நான் ஒரு கருத்து சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் யாரையுமே நம்பக்கூடாது. நம்ம தொழில் மட்டும்தான் நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அது யாராக இருந்தாலும் சரி. நம்மளோட தொழிலை நேசிங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் அடுத்தவங்க எல்லாமே. அப்புறம் ப்ளவுஸோட உயரம் வந்து பின் உயரம் வந்து நம்ம 14 பார்த்தோம். 14லேருந்து கூட 2 இன்ச்சை கூட்டிக்கோங்க. அப்போனா 16 வருது. இந்த 16 இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இருக்கா, அப்படி இந்த ஆமுக்கள் அப்படி வரைஞ்சி விட்ருக்கலாம். அப்படி வரைஞ்சிட்டாச்சு. அப்புறம் பேக் பார்ட்டோட நெக்கு உயரம். நெக்கோட லென்த்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 930 வைங்க. அப்புறம் ஒரு 2 அப்படி ஒரு கோடு போட்டுவாங்க. வந்து நம்ம ரவுண்டு நெக் தான் போட போகிறோம். இது அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாமா? கட் பண்ணியாச்சுங்க. ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு, பேக் கட் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணலாமா? ஸ்லீவுக்கு அப்புறம் இது ரெண்டா அப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்லீவோட லென்த் பார்க்கலாம். ஸ்லீவோட லென்த்து இதுதான். ஸ்லீவோட லென்த்து இவங்க வந்து பஃப் ஸ்லீவ் கேட்டுருக்காங்க. அப்போனா இங்கே பாருங்கள், இங்கே 8 இருக்குது. அவங்களுக்கு 1 இன்ச்சு கம்மி பண்ணி 7 வைங்கன்னு சொன்னாங்க. அந்த 7 இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. 7னா 1/2 இன்ச்சு கூட்டணும் தையலுக்காண்டி. அப்படின்னா ஒரு 7.5. நம்ம மார்பு சுற்றளவு எவ்வளோட பார்த்து எடுத்தோமா, அந்த 10ல் 1.5 மைனஸ் பண்ணுங்க.
அப்புறம் 8.5 வருதா, 8.5 இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு கூட்டி நம்ம 9 வச்சுக்கிடுவோம். இந்த 7.5ல இருந்து 3.5 கிட்ட ஒரு புள்ளி வைங்க. இதை அப்படியே நம்ம வரைஞ்சி விட்டுருவோம். இவ்வளோதான் ஸ்லீவ். இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பஃப் ஸ்லீவ் பார்க்க போகிறோம். அதுக்கு எப்படி மெஷர் பண்ணி பார்க்கலாமா? 7.5 வச்சோமா, இந்த இடத்துல ஒரு 4 வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஒரு 2.5 வச்சுக்கோங்க. ரெண்டு வேண்டாம், 3 வச்சுக்கோங்க. 3 வச்சா கரெக்டாக இருக்கும். இவ்வளோதாங்க. இது கோடு போட்டு நம்ம நெக்கு கட் பண்ணுற மாதிரி அப்படியே கட் பண்ணிடலாம். ஒரு பஃப் ஸ்லீவ். அப்புறம் பட்டி வெட்டணும். பட்டி அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். 8 இருக்குது. இப்படியும் பார்க்கலாம், இப்படியும் பார்க்கலாம், நம்ம நல்ல பக்கத்தில் எடுத்தும் பார்க்கலாம். இதில் 7 இருக்கா, அவங்க 1 கூட்டி 8 வச்சுருக்காங்களா. நம்ம வந்து இதை பார்க்க தேவையே இல்லை. மார்க் சுற்றளவு நம்ம 10 வச்சோம். அந்த 10ல் நம்ம 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு கம்மி பண்ணால் போதும். அப்புறம் 8.5 வருதா, அந்த 8.5 வச்சுக்கலாம். நான் எப்போதுமே 1 இன்ச்சு கூட தாங்க வைப்பேன். மிச்சம் இருந்தாலும் வெட்டி போட்டுருவாங்களே, பத்தாம தான் போகக்கூடாது. இப்போ இது அளவு ப்ளவுஸில் பட்டியோட உயரம் வந்து 4 இருக்குது. இந்த 4 நம்ம அப்படி வச்சுக்கலாம். இங்கேயும் 4 அப்படி வச்சுக்கலாம். நடு சென்டரில் 3.5 வச்சுக்கலாம். 1/2 இன்ச்சை கம்மி பண்ணி வைக்கணும். பட்டி பீஸ் வெட்டியாச்சு. வெட்டியாச்சுங்க. ஒரு ப்ளவுஸோட லைனிங் வெட்டிச்சு. இதை அப்படி நம்ம சாரியோட பீஸில் கட் பண்ண போகிறோம். இதாங்க சாரியோட ப்ளவுஸு. இப்போ இதை அப்படி வச்சு கட் பண்ணிடலாமா? பாருங்க,
எப்படி வைக்கிறேன். அப்புறம் ஃப்ரண்ட் பார்ட். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேக் பீஸ் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் பட்டி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, கட் பண்ணியாச்சு. இது பட்டி பீஸ், இது பேக் பீஸ், இது ஃப்ரண்ட் பீஸ், இது ஸ்லீவ். ஓகேங்க, இந்த ப்ளவுஸ் கட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம சேனலில் வந்து நம்ம போட போகிறோம். எம்எம்எஸ் சேனலை முக்கியமாக நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். இது வந்து நியூ சேனல். இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் வந்து மீண்டும் வீடியோ போட முடியும். ஓகேங்க, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். பாய்.